கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வருஷத்தின் கடைசி நாளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுமையாக வேதமும் தேவன் சொன்ன வண்ணமாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையின் பிரகாரமாக தேவன் விலகாமலும் கைவிடாமலும் இருந்தபடினால்தான் நாம் இன்றைக்கு ஜீவனோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடு நாம் இருக்கிறோம். அதனால் தேவனை நோக்கி நாம் இந்த நாளெல்லாம் பார்க்க, அவரை தியானிக்க, மனதிலே தேவனை ஸ்தோத்திரிக்க நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த வேளையிலும் கூட சங்கீத புத்தகம் 90ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நமக்கென்று அனுக்கிரகமான வருஷங்களை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு தொடங்கின அநேகர் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறார்கள். அநேகர் எவ்வளோ வேதனைக்குள் இருக்கிறார்கள். ஆனால் நம் தேவனோ நம்மை கிருபையாய் தாங்கிக் கொண்டு வந்தார். ஆனால் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்பது ஒரு கதை போல் இல்லாதபடிக்கு கருத்தோடு இருக்க, உண்மையோடு இருக்க, வாஞ்சையோடு இருக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், எங்கள் வருஷங்கள் ஒரு கதையை போல நாங்கள் கழித்து போட்டோம் என்று சொல்லி. நம் தேவன் ஜீவனுள்ளவர். நம் தேவன் நம் மூலமாக அவர் மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறபடினாலே இதுவரைக்கும் நம் வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு கதை போல் இருந்திருக்கலாம். ஆனால் வருகின்ற புதிய ஆண்டிலே நம் வாழ்க்கை தேவனுக்கு மிகுந்த பிரயோஜனமாக, தேவனுடைய பார்வையில் மாத்திரமல்ல மனுஷ பார்வையிலே நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போம். நம் வாழ்க்கை ஒரு கதை போல் போகாதபடிக்கு அது நம் வாழ்க்கையிலே நமக்கும் பிரயோஜனம் அல்ல, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அதனால் நாம் இந்த நாளிலே, கடைசி வருஷத்தின் நாளிலே நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இனி வருகின்ற புதிய ஆண்டிலே தேவனுக்காக இன்னும் ஆழமாக நம்மை ஒப்பு கொடுப்போம். கருத்தோடு தேவனை தேட, கவனத்தோடு தேவனுடைய சமூகத்தை நம் நாட ஒப்புக் கொடுப்போம். தேவன் நிச்சயமாகவே வருகின்ற புதிய ஆண்டிலே அநேக மாற்றங்களை செய்ய அவர் அக்கறை உள்ளவரும் கரிசனை உள்ளவரும், வாக்குத்தத்தம் செய்த வார்த்தை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மைநாதனே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மைநாதனே, வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி, இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. நம் வருஷங்கள் ஒரு கதையை போல கடந்து போயிருக்கலாம். ஆனால் இனி வருகின்ற புதிய வருஷத்திலே நம்மை முற்றிலும் வாய்ப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, இதுவரைக்கும் உங்களுடைய வார்த்தையெல்லாம் நடத்தி கொண்டு வந்தீர். வருகின்ற புதிய ஆண்டிலும் கூட எங்களுக்கென்று விசேஷமான வாக்குத்தத்தங்களை உம்முடைய சபை மூலமாக, போதகர் மூலமாக நீ வெளிப்படுத்த சித்தமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாக்கை நம்பி வாழ, வார்த்தை தான் எங்கள் வாழ்க்கையினுடைய பயணத்தில் கடந்து போகிற ஒரு உன்னதமான அனுபவம் கர்த்தாவே. அதனால் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கடைசி நாளிலும் கூட நாங்கள் உம்மை தியானிக்க, உம்மை சிந்திக்க, நாங்கள் உம்முடைய நலன்களை யோசிக்கும்படியான அந்த நேரத்தை, அந்த சூழ்நிலையை உருவாக்குங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.